இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணினா ஆண்டர்பிரனர் மார்னிங் ருட்டீன்னு ஒரு ஓவர் ட்ரெண்ட் இருக்கு. என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? 1 hour மெடிடேஷன், ஜர்னல் எழுதுறது, ஜிம் போறது, டெட்டா கேட்கறது, அஃபர்மேஷன் சொல்றது, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்றது, ஆடியோ புக் கேட்கறது. லிஸ்ட் முடிவே இருக்காது. மார்னிங் ருட்டீன்கே 2 to 3 hours போயிடும். ஆனா ஒரு சிம்பிள் கொஷன், நீங்க மார்னிங் எழுந்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அந்த காலை நேரம் தான் குவைட் இருக்கும், மைண்ட் ஃப்ரெஷ் இருக்கும், எனர்ஜி ஃபுல் இருக்கும். அந்த டைம்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணினா பிசினஸ் ஃபாஸ்டா க்ரோ ஆகும். மார்னிங் ருட்டீன் லிஸ்ட் ஃபுல்லா பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எனர்ஜி ஹாஃப் போயிருக்கும். நிறைய டைம் இந்த ருட்டீன்ஸ் எல்லாம் ப்ரொடக்டிவிட்டி மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ஷன் தான். அது ஒரு கிரட்ச் மாதிரி ஆயிடும், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க ஒரு எக்ஸ்கியூஸ். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் தெரியுமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு நான் கண்டிப்பா பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங் என்ன, அதை எழுதிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் எடுக்காம, சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாம, ருட்டீன் லிஸ்ட் எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா அந்த ஒன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் அதிகம் ஒர்க் பண்றதுனால சக்சஸ்ஃபுல் ஆகல, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்றதுனால தான் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸும் ஸ்டெப்ஸும் எல்லாம் நான் ஒரு PDF வச்சிருக்கேன். என்னைய ஃபாலோ பண்ணிட்டு PDF னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க DM க்கு அனுப்புறேன்.